ப்ளீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சரா. இது உங்கள் சேனல் டேப் ரிஃபிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் சுகானாவோட ஒரு நியூ தானே பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பர்த்டே சுகானா. அண்ட் உங்கள் எல்லாருக்குமே இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நம்புகிறேன். ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் சுகானா பர்த்டேக்கு ஒரு ஷர்ட் போட போகிறோன்னு. பட் என்னென்னு தெரியல, இது ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணதுலேருந்து எனக்கு இந்த ஸ்டோரி எனக்கு முடிக்கிறதுக்கு மனசே வரல. இன்னும் கொஞ்சம்னு எக்ஸ்டெண்ட் பண்ணி இதை ஒரு சீரீஸ் மினி சீரீஸ் லெவலுக்கு கொண்டு போயிட்டேன். எனக்கே தெரியல ஃபர்ஸ்ட் லைன் ஒரு ஹேங் லைனுக்கு இவ்வளோ லாங்கான ஸ்டோரி நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இது பியூர்லி ஒரு வில்லேஜ் வைப் கொடுக்க போகுது. அண்ட் அதோட ஒரு சிட்டி வைப்பும் சேர்ந்து இருக்க போகுது. இந்த ஸ்டோரியில் யாரெல்லாம் வரப்போகிறாங்க, என்ன நடக்க போகிறதுன்ட்டு பொறுத்திருந்து பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் இன்ட்ரொடக்ஷன். உங்கள் பேர் வயன். நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் இருக்க ஒரு சமத்து பொண்ணு. அப்புறம் உங்களுக்கு ஒரு தங்கச்சி, அது ஜாரா தான். ஜாரா +2 படிக்கிற பொண்ணு. ஆனால் பயங்கரமான வாயாடி பக்கா ரவுடி கேரக்டர். ஆனால் என்ன தான் இருந்தாலும் அந்த ஊருக்கே செல்ல பிள்ளை மாதிரி. அப்புறம் நம்ம சுகா, அது வேறு யாரும் இல்லை, உங்கள் அத்தை பையன்தான். சுகாவுக்கு ஒரு தம்பி இருக்கான். ஸோ அது நம்ம தயம். ஸோ ஆக்சுவலி நம்ம வைனும் சுகாவும் சைல்டுஹுட் லவ்வர்ஸ். எஸ், அவங்க சின்ன வயசுலேருந்தே ஒன்றா தான் இருக்காங்க. இப்போ சுகா சிட்டிக்கு போயிட்டாரு. பட் வைன் இங்கே தான் இருக்கா. ஸோ என்ன தான் பிஸியாக இருந்தாலும் இந்த ஊர் திருவிழானாலே கரெக்டாக சுகா என்ட்ரி கொடுத்துருவார் ஊருக்கு. ஸோ கூடவே நம்ம தயாவையும் கூப்பிட்டு வந்துடுவார். ஆக்சுவலி இப்போது என்னென்னா, நம்ம வயன் அண்ட் சுகா 2 பேருமே லவ்லி கப்பிள்ஸ். என்ன சொல்கிறது, உடலும் நிழலும் மாதிரி. எப்படி நம்ம நடக்கும்போது நம்ம நிழல் நம்ம கூடவே வருமோ அந்த மாதிரி எப்போவுமே ஒன்றா சுற்றுற கேரக்டர்ஸ் தான் இவங்க 2 பேரும். இவங்க 2 பேருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் தான் அது நம்ம சாராவும் தயங்கும் தான். ஏன்னா சரியான எலியும் பூனையும் எப்போ பாரு சண்டை தான். இவங்க மீட் பண்ணிக்கிட்டாலே அங்கே சண்டை இருக்கும். பட் அதுலேயும் குட்டி குட்டி லவ்வும் இருக்கும். ஏன்னா தயங்குக்கு ஜாராவை பிடிக்கும், ஈவன் ஜாராக்குமே பிடிக்கும். பட் அவன் வெளியில் காட்டிக்காமல் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ ஓகே, இப்போது ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த இவ்வளோ நிமிஷம் போயிடுச்சு. ஸோ இப்போ கட் பண்ணால் அப்படியே அந்த நதிக்கரையை தான் காட்டுறாங்க. இப்போ நீங்கள் தான் அப்படியே நதிக்கரையில் உட்காந்து துணி துவைச்சிட்டே யோசிச்சுட்டு இருக்கீங்க. மாமா போய் 10 வருஷம் ஆச்சு. அவருக்கு இப்போ என்ன ஞாபகம் இருக்குமான்னு கூட தெரியல. ஆனால் இருக்கும்னு தோணுது. மாமா என்னெல்லாம் மறந்துட மாட்டார். எப்போ மாமா வருவீங்க? இந்த வருஷமும் திருவிழாக்கு நீ வருவேன்னு நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் நீ எப்போ தான் வருவியோ எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்படியே ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க உட்காந்து புக் எடுத்து தலையில் அடிச்சுட்டு புலம்பிகிட்டே இருக்காங்க. இந்த நியூட்டனுக்கு வேறு வேலையே இல்லையா? என்ன அளவுக்கு அந்த ஆப்பிள் மேலே விழுந்துச்சு. பார்த்துட்டு அமைதியை தின்னுட்டு போக வேண்டியதானே. எதுக்கு கிராவிட்டின்னு கண்டுபிடிச்சி இப்போது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பயோமேக்ஸ் எடுத்து நான் தான் கஷ்டப்படுறேன். வாண்டு, ஃபிசிக்ஸை திட்டினா மார்க் வராது, நல்லா படிக்கிற வழியை பாரு. அக்கா, உனக்கு என்ன? நீ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சுட்டு நிம்மதியாக உட்காந்து லவ் கவிதையை படிச்சிட்ருக்க. எனக்கு அப்படி எப்போ பாரு ஒரே எக்ஸாம்ஸ். அதில் இந்த ஃபிசிக்ஸில் ஃபோர்ஸு, மேக்னெட்டிக் ஃபோர்ஸு, மோஷன், ஸ்பீடுன்னு எப்போ பாரு ஒரே தலைவலியாக இருக்குக்கா. அந்த நியூட்டன் மட்டும் இப்போ உயிரோடு இருந்திருந்தார், அவர் மேலே ஆப்பிளில் ஒரு பெரிய பரங்கி கவி தூக்கி போட்டு கொண்டிருப்பேன் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பிளாக் கலர் கார் அப்படியே ஸ்டாப் ஆகுது. அதுலேருந்து 2 பேர் வெளியே வராங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம சுகாவும் தயாங்கும் தான். ஸோ தான் தாராவை பார்த்துட்டு, நியூட்டனை கொல்ல பிளானில் இருக்கியா? அவர் பயந்து திரும்ப செத்துருவார். என்ன பாப்பா, பயோமேக்ஸ் ஹெவியாக இருக்கா? யாரோட பாப்பா? இங்கே பாரு சிட்டி பாய், நியூட்டனை கொல்ற முன்னாடி ஒன்று கொல்ல தான் எனக்கு தோணுது, போட பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணிகிட்ருக்க. அப்போ சுகா தான், ஐயோ இவங்க 2 பேரும் இன்னும் தெரிந்தலை.
இப்போவும் அதே டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்ல, நீங்கள் அவர் பேசுகிறத கூட காதில் கேட்காம வச்சுக்கிட்டு வாங்காமல் அவர் தான் பார்த்துட்ருக்கீங்க. வயன் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், என்ன பண்ணுற? மாமா அது என்னை சைட் அடித்ததெல்லாம் போதும், ரொம்ப கண்ணு வைக்காத. ஏற்கனவே நீ சைட் அடிச்சு தான் எனக்கு பிம்பிள்ஸ் வந்திருக்கு. அட போங்க மாமா, நீங்கள் வேறு எப்போ பார்த்தாலும் டீஸ் பண்ணிவிட்டு. ஆமாம், இந்த வாண்டி இன்னும் இப்படியே தான் இருக்காளா? அவள் அப்படி தான் இருக்கா. உங்கள் தம்பியும் அவளுக்கு சலிச்சதும் இல்லை, இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்க சண்டை இன்றைக்கி தான் முடிக்க வர போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தயந்தா அவள் புக்கில் அப்படியே ஒரு டெய்ரி மில்க் இருக்க தூக்கி போட்டுட்டு, இந்தாங்க இந்த சுகரை சாப்பிட்டு திட்டு, அப்போ தான் எனர்ஜி கிடைக்கும். ஃபிசிக்ஸ் வரலன்னு சொல்லு, இந்த மாதிரி வீக் ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ண தான் நான் இருக்கேன்ல, உன் ஹெல்ப் யாருக்கு வேணும், போய் காரத்தோட அப்படின்னு சொல்லிட்டு அவனை டீஸ் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்போ தயமும் அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே நதிக்கரை ஓரமாக அவன் சும்மா நடந்து போயிட்டுருக்கான். இந்த பக்கம் சாரா அதை சுற்றி முற்றி பார்க்குறா. யாரும் பார்க்குறாங்களா? அப்பா அக்காவும் மாமாவும் அங்கே தான் பேசிகிட்டு இருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, என்னதான் இருந்தாலும் என் மாமனுக்கு என் மேலே அக்கறை இருக்க போலையே. என்னோடய ஃபேவரட் டார்க் சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். நான் டார்க் சாக்லேட் தானே கேட்டேன், இவன் இப்போ டெய்ரி மில்க் சில்க் வாங்கி கொடுத்தான். ஒரு வேளை இருக்குமோ? இருந்தால் நல்லாயிருக்கும். சாரா மைண்ட் வாஷ் நினச்சி சத்தமாக பேசுகிற போல இருக்குது. இருந்தாலும் அவன்கிட்ட கொஞ்சம் கெட்டாக மெயின்டைன் பண்ணு. இவனுக்கெல்லாம் ஆசைப்பட்டோடனே கிடைச்சிருச்சுன்னா நம்ம வேலையை தெரியாமல் போயிடும். ஆமாம், நான் ஏன் இவனை பற்றி யோசிச்சுட்ருக்கேன்? ஐயோ, எனக்கு இவனை கண்டாலே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் மறுபடியும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. 2 ஜோடிஸும் அப்படியே வீட்டுக்கும் போயிருப்பாங்க. இங்கே நம்ம சாராவும் ஒயனும் தான் அப்படியே திருவிழா கடைக்கு போயிட்டுருக்காங்க. அப்போது சுகா தான், ஒயன் உனக்காக தான் வெயிட் பண்ணுறேன், ஒரு நிமிஷம் இங்கே வாயேன். அம்மா எல்லோரும் இருக்காங்க, பார்த்துட்டு போகிறாங்க. யார் பார்த்தா என்ன, ஏன் வருங்கால் பொண்டாட்டி, நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வளையல் கடையில் கூப்பிட்டு போய் அவனுக்காக அந்த ஸ்கை ப்ளூ கலர் பேங்கிள் தான் வாங்கி கொடுத்துருப்பாரு. சார் அதெல்லாம் பார்த்துட்டு, என்ன மாமா, எங்கள் அக்காவை சின்ன வயசுலேயே உஷார் பண்ணிட்டீங்க, இருந்தாலும் பார்த்தீங்களா பக்கத்தில் நான் ஒருத்தி இருக்கேன், எனக்கு தான் ஏதாவது வேணுமான்னு கேட்குறீங்களா பாருங்கள். அதானே உங்கள் ஆளை பார்த்தா உங்களுக்கு எல்லாமே மறந்து போயிடும். இருக்கட்டும், சரி அக்கா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுது, வளையல் போட்டு விடுங்க. வாண்டு சுமாரி அக்கா, நீயும் மாமா கூட சேர்ந்து என்னை வாண்டுன்னு கூப்பிட்ற, ஆனால் தெரியும்ல நான் +2 படிக்கிறேன், பெரிய பொண்ணு. ஆமாம் நீ பெரிய பொண்ணு தான், ஒத்துக்கிறேன். அட போமாம்மா, நீங்கள் ரொம்ப மோசம். ஏன் சார் அப்படி சொல்கிற? அப்புறம் நான் தானே உங்களை ஃபஸ்ட்டு மாமான்னு கூப்பிட்டேன். ஆமாம், இவன் தான் கூப்பிட்ற, அதுக்கு என்ன இப்போ? நான் கூட நீங்கள் என்ன தான் கட்டிப்பீங்கன்னு நினச்சேன், ஆனால் பார்த்தீங்களா என்னை விட்டு எங்கள் அக்காவை பிடிச்சிட்டிங்கல்ல. இப்போ நான் யாரை கட்டிக்கிறது? நீ ஏன் இவ்வளோ சலிச்சிக்கிற? அதான் நம்ம தயங்க இருக்கானே, அவனை கட்டிக்கோயேன். அவனையா? ஐய, எனக்கு அவனை கண்டாலே பிடிக்காது, நானும் அவனை நான் கட்டிக்க மாட்டேன். வேணுன்னா சொல்லுங்கள், ஏதோ ஒரு ஃபோனுக்கே 2 சிம் கார்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன குறைச்சல், பேசாமல் நம்பர் 2 நானே வந்துடுறேனே அப்படின்னு சொல்ல, அப்படின்னு நீங்கள் தான் வாண்டு பரவாயில்ல உனக்கு வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிக்கிற மாதிரி சும்மா ஆக்ட் பண்ணுறீங்க. ஸோ சார் அங்கேருந்து ஓடி இருக்கோம். +2 படிக்கிறாளா? ஆமாம் மாமா, ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை, எனக்கு இன்னும் அந்த 10 வயசு சாராவை பார்த்த மாதிரியே இருக்குது, அதே குழந்தைத்தனம் இன்னமும் இருக்குது. இவங்க டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை எப்போ தான் மாமா முடியும்? அது எனக்கும் தெரியல. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படியே சண்டை போட்டுட்ருக்க போகிறாங்க 2 பேரும். இவனும் சும்மா இல்லாமல் எப்போ பாரு அவளே வம்பிழுத்துக்கிட்டு இருக்கான். சரி லேட் ஆயிரும், நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே பார்த்தா நைட் ஒரு 10 o'clock இருக்கும்.
ஸோ எங்கள் வயன்கிட்ட தான் மறுபடியும் வந்து சாரா புலம்பிட்டுருக்கு. அக்கா என்னால் முடியலக்கா, இந்த மேக்ஸும் ஃபிசிக்ஸும் என்னை படுத்துது தெரியுமா? சுகமாமா மட்டும் எப்படி தான் அத்தனை டிகிரி வாங்குறாரோ. பேசாமல் எக்ஸாமுக்கு மாமாவோட மூளையை கடன் வாங்கிட்டா. அது என்ன ஸ்பேர் பார்ட்ஸ் அடி, உனக்கு சும்மா கழட்டி மாட்டுறதுக்கு. இப்போ பாரு ஏன் புருஷன் மேலேயே கண்ணா இருக்கிற. ஐயோ, நான் அப்படி சொல்ல, இன்டெலிஜென்ட்டாக இருக்காரே அதான் சொன்னேன். இந்த மேக்ஸ் ப்ராப்ளம் நான் எப்படி பண்ணுறது, என்னால் முடியல அப்படின்ட்டு அவள் அழுதுகிட்டு இருக்க. இப்போ தயந்தா அந்த டைம் அப்படி போயிருப்பான். சிவா கூட பேசிகிட்டே ஃபேமிலி கூட பேசலான்னு போயிருப்பான். ஆனால் அவள் அப்படியே அந்த ஸ்டடி ஏரியாக்குள்ளே தான் போகிறான். என்ன மேடம், இன்டகிரேஷனில் இன்டெகிரிட்டி போச்சா, ஏன் அழுகுறா? ஏன் இங்கே வந்தீங்க? எனக்கு ஒன்றும் வரல, இந்த மேக்ஸ் தான் என்ன சோகம் ஆகுது. ஃபார்முலாலாம் திறந்து பார்க்குறேன், ஆனால் தலையில் ஏற மாட்டேங்குது. இப்போ தயங்குதான் அப்படியே ஒரு சேர் தூக்கி போட்டு பக்கத்தில் இருந்து உட்காந்துட்டு, இங்கே பாரு சாரா, திட்டுறது சண்டை போடுறது எல்லாம் ஓகே, ஆனால் படிப்பு முக்கியம், இந்த செம்ம இப்படி பாரு. ஸோ அவனும் அப்படியே உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவன் புக்கை பார்க்காம அவன் ஃபேஸெல்லாம் பார்த்துட்ருப்பா. அவன் திட்டும்போது தான் பன்னிக்குட்டி மாதிரி இருக்கான். ஆனால் இப்படி படித்து தரும்போது எவ்வளோ அழகா மாமா மாதிரி இருக்கா. என்ன மூஞ்சியை பார்க்குற, புக்கை பாரு, இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஆனால் நீ ஏன் என்னை திட்டாமல் டீச் பண்ணுற? என்னை டீஸ் பண்ண மாட்டியா? உன்னை டீஸ் பண்ண எனக்கு 24 hours டைம் இருக்குது சாரா. ஆனால் இந்த +2 எக்ஸாம் உன்னை ஃபெயில் ஆகுனா அந்த கவலை உன்னை விட எனக்கு தான் ஜாஸ்தியாகும், புரியுதா? சுகா மாமாக்காக தானே இப்படி கேர் பண்ணுற? இல்லை, உனக்காக தான், படி. எனக்காகவா? இவன் இப்படி சொல்லிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி சாரா கன்ஃபியூஸ்டாக இருக்க. இங்கே நம்ம லவ்வபிள் கப்பிள்ஸ் தான். அயன், உனக்கு சமைக்க தெரியுமா? ஏன் மாமா உனக்கு இந்த டவுட்டு? இல்லை, வில்லேஜில் எல்லா பொண்ணுங்களும் சமைப்பாங்க தான், இருந்தாலும் உன் சாப்பாடு சம்திங் யூனிக்காக இருக்குது. யூனிக்கா? ஐ மீன் எங்கள் அம்மா கையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட். ஆமாம் மாமா, நானும் கேட்கணுன்னு நினச்சேன். இப்போ தான் நம்ம லவ் மேட்ரை நம்ம வீட்டில் சொல்ல போகிறேன். அதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தானே, இருந்தாலும் உனக்கு ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸோடு கொடுக்கணும். ஷாக்கிங் சர்ப்ரைஸா? அது என்னது, எப்போ வரும்? வெயிட் பண்ணு, அது திருவிழாவோட லாஸ்ட் டேயில் வரும். சரி. சாரி மாமா, நீ வரும்போது உனக்கு வாய்க்கு ருசியாக சமைச்சு போடலான்னு நினச்சேன். ஆனால் திருவிழாங்கிறதுனால இந்த 1 வீக் சைவ சாப்பாடு தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. திருவிழா முடிஞ்சதும் உனக்கு எல்லா விதமான டிஷ்ஷஸும் நான் செஞ்சு தரேன். வாயன், கொடுக்குற பழைய சாதமாக இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். என்ன தான் சிட்டியில் பிஸ்னஸ் பார்த்துட்டு பெரிய பெரிய ஃப்ளாட்டில் குடியிருந்தாலும் என் மனசு எல்லாமே இந்த நதிக்கரையிலையும் உன்கிட்டயும் தான் இருக்குது. உனக்கு ஞாபகம் இருக்கா வயன்? சின்ன வயசில் நிற்கும் நானும் இந்த நதிக்கரையில் ஒன்றா கையை பிடிச்சிட்டு விளையாடிக்கிட்டே இருப்போம்ல. ஆமாம் அம்மா, நான் உன்னை மிஸ் பண்ணும்போதெல்லாம் இந்த நதிக்கரைக்கிட்ட தான் வருவேன். அது மட்டும் இல்லை, எல்லாருமே சொன்னாங்க, நீ இப்போ படித்து பெரிய ஆள் ஆகிட்ட, பெரிய பொசிஷனில் இருக்க, நீ எல்லாம் என்ன மறந்துருப்ப, இனிமேல் ஊருக்கே வரமாட்ட அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இந்த நதிக்கரை மட்டும்தான் எனக்குள்ள ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு இருந்தாலும் உன் மாமன் உனக்காக வருவாருன்னு. அது சொன்ன மாதிரி நீ என்ன தான் பெருசாக வளர்ந்துருந்தாலும் இன்னமும் என் மாமாவா அப்படியே தான் இருக்க. உன்னையும் இன்னும் இந்த நதிக்கரை சேர்த்து வச்சிருச்சு.
ஆமாம், என்னதான் பணம் காசு வசதி லக்ஸூரியஸ் ஃப்ளாட்டுன்னு இருந்தாலும் இங்கே இருக்க அமைதியான காற்று, இந்த வயல்வெளி, அப்புறம் அந்த நதிக்கரை மாதிரி சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்காதுல்ல. அப்புறம் இந்த குட்டி வாண்டுங்களோட சண்டை, அதுதான் ப்ரோமேக்ஸ் கிளைமேக்ஸே. ஆமாம் ஆமாம். ஆனால் எப்போ உன்னை கூட்டிகிட்டு போவேன்னு இருக்குவேன். சீக்கிரமாக உன்னை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன். அதுக்கு நீ தான் அப்பா அம்மா கிட்ட பேசணும். அதான் சின்ன வயசில் முடிவு பண்ணது தானே. பண்ணது தான். ஆனால் இப்போ அப்பா ஒரு வேளை மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா, என் மாமனார் வேண்டான்னு சொன்னாருன்னா நான் உன்னை தூக்கிட்டு போயிடுவேனே. இதெல்லாம் நீங்கள் நல்லா தான் பேசுவீங்க. பார்க்கலாம் பார்க்கலாம். நீ என்னை தூக்கிட்டு ஓடுறியா இல்லை நான் உன்னை தூக்கிட்டு ஓடுறேன் நான்? பாரு பாரு அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்க. என்ன ப்ரோ, ரொமான்ஸா? டேய் ஏண்டா கொஞ்ச நேரம் கூட என்ன அவ கூட தனியாக விட மாட்டியா? அப்போது உனக்கு மூக்கு வெட்டுருமா என்ன? இல்லைண்ணே, சும்மா அப்படியே வந்தேனா, அதான் பேச்சு சத்தம் கேட்டுச்சு. அடிச்சு போடா. ஆமாம், நீ இங்கே என்ன பண்ணுற? அது ஒன்றும் இல்லைண்ணே, இந்த வாண்டை காணும், அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். அவளை ஏன்டா நீ தேடுற? அண்ணே, நான் சாக்லேட் வாங்கி ஒரு பாக்ஸில் வச்சுருந்தேண்ணே, அதையும் காணும், அதான் அவள் எடுத்துருப்பாளோன்னு. இது உன்னோட ஃபேவரட் ஸ்வீட் சாக்லேட்டா? சாக்லேட் தான் அவளை வாங்கி கொடுத்தியடா? சாக்லேட் இல்லைண்ணே, என்னோடய ஃபேவரட் ஸ்வீட்டு அத்தை செஞ்ச பால்கோவாவை காணுண்ணே. எரும மாடு, இவ்வளோ வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்வீட்டு கடை உட்காந்து இப்படி ஒப்பாரி வச்சிட்ருக்க. நான் என்னோடய பால்கோவா தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் ஒரு பைட் கூட சாப்பிடல தெரியுமா? அத்தையும் கையில் கொடுத்துச்சு. அப்போன்னு பார்த்து ஃபோன் வந்துச்சு. ஃபோன் எடுக்கலாம் டேபிளில் வச்சுட்டு போனேன். அது தானே காணும். இவன் ஒருத்தன் பால்கோவா காணும், அதை காணும், இது காணும். போடா, டிஸ்டர்ப் பண்ணாதடா. நானே இப்போ தான் நல்ல மூடில் இருக்கேன். உனக்கு உன் பிரச்சனை. நல்லா இருடா பூனைக்குட்டி, வரேன். ஏம்மா வைங்க, கொஞ்சம் பார்த்துருமா, கடிச்சிட போகிறான். போடா கரடி பயில. தம்பியவே பார்த்து கரடின்றல, பார்த்துக்கிறேன்டா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு டேவும் போயிடுறான். ஓகேடா, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய், see you.